ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருமே நம்ம வந்து சீட்டு போட்டுட்ருப்போம். யாராருக்கு எது மாதிரி சீட்டெல்லாம் போட்டால் ரொம்ப வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. எந்த கடையில் நீங்கள் சீட்டு போட்டுட்ருக்கீங்க, எப்போ வந்து எவ்வளோ போட்டுட்ருக்கீங்க, அது மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அது மாதிரி நானும் எவ்வளோ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா பார்த்தீங்கன்னா, யார் யார் எது மாரி கோல்டு ஸ்கீமில ஜாயின் பண்ணா நம்மளுக்கு வந்து ரொம்ப லாபகரமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் பார்த்துருவோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் என்னால கன்ஃபார்மா ஒரு ரூ. 1000 என்னால எடுத்து வைக்க முடியும். ரூ. 2000 எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸடா இருக்கும் இல்லைங்களா? அந்த அமௌண்ட்ட நீங்க வந்து டிஜி கோல்டுலயோ, இல்ல வந்து காயினா வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜுவல்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரில ஜாயின் பண்ண வேண்டாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, கன்ஃபார்மா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடா கிடைக்கிற அமௌண்ட்ட கண்டிப்பா நீங்க வந்து நகைச்சீட்டு போடுறது மூலமா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாம நீங்க வந்து வாங்கிக்கலாம். அது பெட்டர் கடையா, நல்ல கடையா, நம்பிக்கையான தரமான கடையா நீங்க பார்த்து நீங்க வந்து சீட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நீங்க சீட்டு ஜாயின் பண்ணுறதும் எப்பவும் நான் சொல்றது போல தாங்க. பிரிச்சு இப்போ ரூ. 2000 சீட்டு போடுறீங்கன்னா ரூ. 1000 பிரிச்சுக்குங்க. அப்பதான் வந்து நீங்க வந்து ஒரே டைம்ல கட்டாம கொஞ்சம் பிரிச்சும் கட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரே டைம்ல ரூ. 2000 நம்ம கையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இல்லாம போயிருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ கையில வந்து இடையில உங்களுக்கு பணம் கிடைக்குதுப்பா, அத நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, அதுக்கு நீங்க வந்து டிஜி கோல்டுல வந்து போட்டுக்கலாம். ஏன்னா போடுறது மூலமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் போனஸா குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க இல்ல எனக்கு பக்கத்திலேயே கடை இருக்குன்னா மில்லிகிராம்ல காயின் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் வாங்கி வச்சுக்கங்க. அதை தவிர்த்து நான் வந்து ஒரு 2 பவுன், 3 பவுன் காயினா சேர்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் நகை வாங்குறேன் அப்படின்னா, நீங்க வேஸ்டேஜ் குடுத்து நீங்க காயினும் வாங்கணும். ஜிஎஸ்டி குடுத்து காயின் வாங்கணும். மறுபடியும் அந்த காயின குடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவ மறுபடியும் அதே காயின், அதே அளவுக்கு தங்கத்துக்கு நீங்க மறுபடியும் ஒருக்கா ஜிஎஸ்டி பே பண்ற மாரி தான் இருக்கும். பே பண்ணி தான் நீங்க வந்து நகை வாங்குற மாரி இருக்குங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஓல்டு கோல்டெல்லாம் இருந்ததுன்னா, நீங்க அத எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப அவசர தேவையா இருந்து உடனே மாத்தணும் அப்படின்னா மட்டும் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா, ஒரு 11 மாசம் அந்த பர்ட்டிகுலர் டைம் நீங்க வந்து வெயிட் பண்ணீங்கன்னா, அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வந்து பழைய தங்கத்த வந்து புதுசா மாத்திக்க முடியுங்க. ஸோ அது மாரி கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே வியூவர்ஸ், அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இந்த வருஷத்துல வந்து என்னென்ன ஸ்கீம்ல எந்த கடையில ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் வந்து இந்த வருஷம் ஜாயின் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது நியூ இயர் அன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஏற்கனவே போயிட்டுருக்கிறது வந்து இப்ப இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, திருச்சியில இருக்கக்கூடிய மங்கள் கோல்டு ஷாப் இருக்கு இல்லைங்களா? அங்க தான் வந்து 15 மாச ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கீம்ல உங்களுக்கு அதாவது வேஸ்டேஜே கிடையாதுங்க. ஃபுல்லாவே வேஸ்டேஜ் வந்து நம்ம கடை நிர்வாகம் ஏத்துக்கிற மாரி இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து கடை நிர்வாகமே ஏத்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம வந்து கிராம் ஆட் ஆகியிருக்கோ, அத வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாம நம்ம வாங்கிக்கலாம். மேற்கொண்டு அந்த கிராமுக்கு அதிகமா நீங்க வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்கு வந்து வேஸ்டேஜ் அந்த கிராமுக்குரிய பணம் இதெல்லாம் நம்ம வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் கட்டுற மாரி இருக்கும். ஸோ இப்போ 2 பவுனுக்கு உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த 2 பவுனுக்கு நீங்க வாங்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு வேஸ்டேஜ் இல்லாம வாங்கிக்கலாம். 2 பவுனுக்கு மேல இன்னொரு 3 கிராம் வாங்கியிருக்கீங்கன்னா, அந்த 3 கிராமுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட் பிளஸ் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நீங்க கட்டுற மாரி இருக்குங்க. அத பார்த்துக்கங்க. நான் வந்து அந்த ஜிஎஸ்டி இல்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்ல தான் வாங்குற மாரி தான் வாங்குவோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அதில வந்து கல்லு, எனாமல் மேக்ஸிமம் என்னுடைய ஜுவல்ஸ்ல இருக்காதுங்க. அ அது ஏன்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்ல தான் வாங்குறோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அத கோல்டு வாங்குறத நம்ம வந்து போட்டும் செஞ்சுக்கலாம். நாளுக்கு நாள் வந்து விலை ஏற்றமும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஒரு வீடியோல நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுற மாரி இருக்குங்க. அதாவது நான் வாங்கியிருக்கிற ஒரு ஜுவல் பார்த்தீங்கன்னா, அப்ப ரேட் என்ன, இப்ப ரேட் என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி நான் பில்லோட உங்களுக்கு நான் ஷேர் பண்றேங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாளுக்கு நாள் வந்து தங்கம் வந்து ஒரு லாபத்த குடுக்குறப்போ, அத நம்ம யூஸ் பண்ணிக்கவும் செஞ்சுக்கிறோம். நம்ம லாபகரமா இருக்கு இல்லைங்களா? அதனால வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல கடையா பார்த்து நீங்க போட்டுக்கங்க. மத்த கடை உங்களுக்கு எந்த கடை ஓகேவான்னு பார்த்து போடுங்க. எனக்கு இந்த கடை ஓகேவா இருந்தது. அதனால நான் போட்டிருக்கேன். அடுத்ததா அது வந்து முன்னாடி போன வருஷமே ஜாயின் பண்ணிட்டேன் மங்கள்ல. ஸோ எனக்கு வந்து ஆகஸ்ட்ல தான் வந்து முடியிற மாரி இருக்கும். ஏன்னா 15 மாச ஸ்கீம் இல்லைங்களா? ஆகஸ்ட்ல முடியிற மாரி இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஸ்டார்ட்டிங்ல நியூ இயர் அன்னைக்கு ஜாயின் பண்ணலான்னு ஒண்ணு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது லலிதாவுல. ஸோ லலிதாவுலயும் பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் எல்லாம் எதுவும் கிடையாது. அது 11 மாச ஸ்கீமுங்க. கிராம ஆட் ஆகுற ஸ்கீம் தான். மேக்ஸிமம் நம்ம கிராம ஆட் ஆகுற ஸ்கீம்ல தான் ஜாயின் பண்ணுவேன். இந்த அமௌண்ட்டா வர வைக்கிற ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ண மாட்டேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அப்படிதான் லலிதாவுல நான் ஆட் ஆயிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் முடியிறப்போ அதாவது நியூ இயர்க்கு ஜுவல் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இதில வந்து
லலிதாவில் வந்து ஜாயின் பண்ண சீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து வேஸ்டேஜ் வந்து ஃபுல்லாகவே வந்து கடை நிர்வாகமே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து அதில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து பிரித்து தான் போட்டிருக்கேன். 2000 ரூபாய் கட்டணும். ஸோ அதில் வந்து 1000 ரூபாயை நான் பிரித்து போட்டிருக்கிறேங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. மங்களில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து 5000 ரூபாய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, ஒரு 5000 ரூபாய் நீ சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 15 மாதம் கழிச்சு முடியிறப்போ அந்த 5000த்தில் பாதி அமௌண்ட்டை வந்து 2500 ரூபாய்க்குரிய கிஃப்ட்டாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பணமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதாவது 2500 ரூபாய்க்குரிய பணமாக வாங்கிக்கலாம். மீன்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது பொருள் எடுக்கிறப்ப எக்ஸ்ட்ரா அதுக்காச்சும் தேவைப்படுது, ஒரு கிராம் மில்லிகிராமில் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு தேவைப்படுது தான் அந்த பணத்தை கூட நீங்கள் வந்து அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கிஃப்ட் அங்கே கொடுக்குறக்கூடிய கிஃப்ட்டு அந்த பொருள்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மேக்ஸிமம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொருள் வாங்கினது இல்லைங்க. ஏன்னா பொருள் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். அதனால் கிராமம் ஆட் ஆகிறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கோல்டு வந்து அமௌண்ட்டாகவே வாங்கி நான் வர வச்சுப்பேன். பொருள் இது வரைக்கும் நான் கிஃப்ட்டாக வாங்கினது இல்லைங்க எந்த செட்டுக்குமே. ஸோ இதாங்க. ஸோ இந்த 2 ஸ்கீம் தான் இப்போதைக்கு நான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஜுவல்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறதும் நான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ உங்களுக்கு எந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த கடையில் நம்பிக்கைகரமாக இருக்கோ நீங்கள் அதில் போடுங்க. கேட்டதுனால இந்த கடைன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி நீங்கள் இந்த கடையில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ப்ரொமோஷனோ எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்கோ, எந்த கடை நம்பிக்கையாக இருக்கோ அதை நீங்கள் போடுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.